வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஒன் சைடு சொல்லி கேள்விப்பட்டேன். இல்லை ப்ரோ, ஒன் சைடு போன மாதிரி. இல்லை நாங்கள் வந்து ஆர்ஆர் ஜெயிக்கணும் தான் வந்தோம். சிஎஸ்கே வந்து இது சிஎஸ்கேக்காக ஆர்சிபி அச்சு ஓட விட்டு வந்தாங்க ஆர்ஆர் நமக்காக. நம்ம சஞ்சு சாம்சன் சப்போர்ட் பண்ணி வந்தோம். கடைசியில் பார்த்தா இப்போ சன்ரைஸ் பக்கம் போயிடுச்சு. சரி விடுங்க, சன்ரைஸ் நம்ம டீம் தான். ஏன்னா ப்ரொடியூசர் நம்ம இருந்தாலும் நட்ராஜுக்காக ஜெயிக்கணும், அதனால தான் வந்தோம். ஓகே. ஆனால் எங்களுக்கு ஆர்சிபி வச்சு செய்யணும் ப்ரோ அடுத்த வருஷம். அதான் எங்களோட குறி. இப்போ அடுத்த வருஷம் வந்து தோனி ரிட்டைன் ஆகுறாரு. எங்கள் எதிரி அவர் தான். யார் ப்ரோ? விராட் கோலியும் ஆர்சிபி தான் எங்கள் எதிரி. லாஸ்ட் ரெண்டாவது இல்லை ப்ரோ, சிஎஸ்கே ஃபேனை வந்து அவர் சைலண்ட் பண்ணிட்டாரு. நம்ம வந்து ஒரு இந்தியா பிளேயர், தோனி வந்து இருந்தாலும் சீனியர், எப்படி அவர் வந்து நம்ம ஃபிளான்ஸ் வந்து சைலண்ட் பண்ணலாம்? புரிதா இல்லையா? நமக்கு இனிமேல் மும்பை எதிரி கிடையாது, ஆர்சிபி தான் எதிரி. இனிமேல் இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் மாரி சென்னைக்கு ஆர்சிபி தான். ஆர்சிபி ஓட விட்றோம் ப்ரோ. அடுத்த வருஷம் பாருங்க, உள்ளே வர மாட்டான். அவனுக்குலாம் டீ கப்பு தான் கடிச்ச வரைக்கும் கிடைக்கும். சும்மா போனானுங்க பிளே போய் மூடின்னு வரானுங்க. அச்சு ஓட விட்றோம் ப்ரோ. அடுத்த வருஷம் சிஎஸ்கே வருது, தோனி வராப்புல, கேப்டனை திருப்பி வாங்குறாரு. நம்மளோட குறிக்கோள்